கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மிக முக்கியமான கட்டளை, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே. அன்பு என்பது ஒரு உணர்ச்சி என்பது உண்மைதான். ஆனால் அன்பு செலுத்துவதற்கு தீர்மானித்து அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து கவனமாக நடந்து கொண்டு செயலினால் அன்பை காண்பிக்க முடியும் என்பதால் அன்பு என்பது ஒரு தீர்மானமும் அர்ப்பணிப்பும் ஆகும் என்பதே உண்மை. பிரியமானவர்களே, இன்றைய விசுவாசிகள் ஊழியர்கள் யாவரிடமும் உண்மையான அன்பு இருந்தால் உலகம் கர்த்தரை சீக்கிரமாக கண்டுகொள்ளும். இந்த அன்பு ஊற்றப்படும்படியாக ஊக்கமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமது குழுவில், சபை பிரிவில், விசுவாசிகளிடையில், தலைவர்களிடையில் மற்றவர்கள் காண்பது கிறிஸ்துவின் அன்பா அல்லது பெருமை, பொறாமை, சண்டை, பிரிவினை போன்றவையா? கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பதின் மூலம், பொறுமையோடு சகிப்பதின் மூலம், உதவிகள் செய்வதன் மூலம் நாம் காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இல்லை என்றால் உங்கள் அன்பு செயல்படாத அன்பு, அது பயனற்ற அன்பு. தம்மை காட்டிக் கொடுக்கும் சீஷனிடமும் தம்மை மறுதலித்த சீஷனிடமும் கைவிட்டுவிட்டு ஓடிப்போன சீஷனிடமும் கொலை செய்ய முற்பட்ட யூத தலைவரிடமும் சிலுவையில் அறைந்தவர்களிடமும் யாவரிடமும் மாபெரும் அன்பு கொண்ட இயேசுவின் அன்பு நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை நாம் காண வேண்டும். சிலுவை மரணத்திற்கு முன்பதாக தம்மை தன்னோடு கூட இருந்த சீஷனில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அறிந்தவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னது, நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போலவே நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பீர்களானால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். அதாவது அப்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்று அறியப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவீர்கள். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீர்களோ, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறீர்களோ, அப்பொழுதுதான் பிரியமானவர்களை உங்கள் சபையிலே, நீங்கள் போகும் இடத்திலே, உங்கள் உற்றார் உறவினிடத்திலே, இல்லை என்று சொன்னால் தேவனை அறியாத மற்றவர்களிடத்திலே யாராயிருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நீங்கள் அன்பு செலுத்த வேண்டுமா? இந்த அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இது கேட்கிற தேவ ஜனமே, அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பிலே உருவான இயேசு கிறிஸ்து தான் உங்கள் இரட்சகராக இருக்கிறார். ஆகவே அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தது எதற்காக? கிறிஸ்துவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் மற்றவர்களை நாம் மன்னித்து நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் அன்பை மற்றவிடத்தில் நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆக இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட தம்மை அடித்து தன் சரீரத்தை கிழித்து சித்திரவதை செய்து
தம்முடைய கைகளில் ஆணிகளால் கடாவி விலாவிலே ஈட்டியால் குத்தின, தமக்கு விரோதமாக காரி உமிழ்ந்து துப்பி கேலி செய்த, சுற்றிலும் வேடிக்கை பார்த்த ஜனங்களை பார்த்து, யூதர்களை பார்த்து, பிரதான ஆசாரியர்களை பார்த்து, வேதபாரகர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்காகத்தான் நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், என் அன்பு இன்னதென்பதை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன், பிதா எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் காண்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். ஆகவே நான் அவர் சித்தம் செய்வேன் என்று எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து அன்பை சிலுவையிலே பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினாராம். இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படி, இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் அதை பரிமாற வேண்டும் என்பதற்காக, இந்த கிறிஸ்துவின் அன்பை நான் மற்றவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், இந்த தெய்வம் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கும் பொருட்டே தேவன் நமக்குள் இப்பொழுது வாசமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை இந்த காலை வேளையில நீங்கள் தியானித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். தேவன் எப்படி உங்களிடத்தில் அன்பாய் இருந்தாரோ அதுபோலவே நம்முடைய பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார்களோ அதுபோலவே நீங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, உன்னதமானவரே, அப்பா பிதாவே, சகலத்தையும் உண்டாக்கி படைத்தவரே, உருவாக்கினவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை அல்லாமல் வேறு தேவன் கிடையாதுப்பா. மேல வானத்திலும் கீழ பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தெய்வ பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ வல்லமை இந்த காலை வேளையில் அதிகமாய் ஊற்றப்படுவதாகப்பா. என்ன தேவைக்காக அப்பா உம்மிடத்தில் இந்த காலை வேளையில் அவர்கள் மன்றாடி நிற்கிறார்களோ அவர்கள் தேவைகள் நீர் சந்திப்பீராக. உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யட்டும். மற்றவரிடத்தில் அன்பு கூறக்கூடிய உன்னதமான ஒரு இருதயம் உண்டாகட்டும் அப்பா. அநேக குடும்பங்களிலே அன்பு இல்லாதபடியினால் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள், பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் பிரிவினைகள், ஏன் மாமியார் மருமகளுடைய பிரிவினைகளை பார்க்க முடிகிறது. காரணம் உண்மையான அன்பு இல்லாமை. அப்பா, அந்த உண்மையான அன்பை இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எஸ்டடி அன்பு சகலத்தையும் தாங்குமே, சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு பெருமை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது. எஸ்டடி எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். மகத்துவமுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, உம்முடைய அன்பு இந்த காலை வேளையில் ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் அப்பா. எஸ்டடி கணவன் மனைவியின் மத்தியில் அன்பு உருவாகட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் அன்பு உருவாகட்டும். குடும்பங்களில் உற்றார் உறவினர்கள் மத்தியில் அன்பு உருவாகட்டும். சமாதானத்தின் பண்ணத்தக்கதான கிருபை இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பீராகப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக உங்கள் ஜீவனை கொடுத்து எங்கள் சந்தோஷத்தின் நிமித்தமாக நாங்கள் சந்தோஷமாக சமாதானமான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக
அப்பா, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக நீர் உம்முடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் நீர் மரித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த வியாதி உங்களை விட்டு நீங்காது. நீங்கள் ஆயுள் நாளெல்லாம் நீங்கள் மருந்து எடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகருடைய நாமத்தில் நான் பேசுகிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க சரீரத்தில் காணப்படக்கூடிய அத்தனை வியாதிகளும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இப்பொழுதே சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நடக்க முடியாத அப்பாவுடைய பிள்ளைகள் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியம் உண்டாகட்டும். மூட்டுகளிலே பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, கணுக்காலிலே பலன் உண்டாகட்டும். முதுகு தண்டுகளிலே பலன் உண்டாகட்டும். ஒரு புதிய ஜீவன் அப்பா கல்வாரி சிலுவையிலிருந்து இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய அத்தனை பாவங்களும் சாபங்களும் உடைய இரத்தத்தால் இப்பொழுது கழுவப்படுவதாக. அப்பா, நீர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உடைய பிள்ளைகளை காணச் செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ் டாடி, கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே. ஆமா ராஜா, நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது எங்கள் கரங்களை பிடித்து எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே, இந்த நாளின் வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நேசிக்க நீர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா, கடன் பிரச்சனைகள் தீரத்தக்கதான அப்பா ஒரு அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. எஸ் டாடி, மகத்துவம் உள்ள தெய்வமே, கணவன் மனைவியாய் பிரிந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு அற்புதம் செய்வார். என் கணவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். என் மனைவியுடைய இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நாங்கள் கணவன் மனைவியாய் இணைந்து நின்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் அப்பா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரட்டும் அப்பா. ஆமராஜா, விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அப்பா உலக இச்சைகளில் சிக்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ் டாடி, இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமராஜா, எஸ் டாடி, உடைய பிள்ளைகள் மேலே கைகளை வைப்பதற்கு எந்த சத்துருக்களுக்கும் அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி. ஆமாராஜா, ஸ்கின் அலர்ஜி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும் அப்பா. எஸ் டாடி, மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா, உடைந்த எலும்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேர்வதாக ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். எஸ் டாடி, உடைந்த எலும்புகள் இப்பொழுது இணைக்கப்படுவதாக. தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுது நிமிருவதாக. எஸ் டாடி, ஆமாராஜா, எஸ் டாடி, 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன், சற்றும் நகர முடியாமல் அப்பா படுக்கையாக இருந்த இடத்திலே கிடந்தவன், அவனை தேடி சென்று அவனுக்கு அற்புதங்களை செய்தீரே அப்பா. இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் அற்புதத்தை பேசுகிறேன், அதிசயத்தை பேசுகிறேன். ஹமராஜா, நீர் அதிசயமான தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். யாரெல்லாம் அற்புதத்துக்காக காத்திருக்கிறார்களோ, அதிசயத்துக்காக காத்திருக்கிறாரோ அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வீராக. வழியே இல்லை, தேவன் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்தாதான் என் வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அப்பா, போராட்டத்திலும் கண்ணீரோடும் நிற்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் உண்டாவதாக. ஏசாயா 29:14 படி
இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆமாராஜ், இந்த ஜனங்களுக்குள்ளே நீர் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்கள் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வேலைகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை கிடைக்க நீர் உதவி செய்வீராகப்பா. ஆமாராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் சுவாமி. ஆமாராஜா, தேவைகள் சந்திக்கப்படணும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய கிரியைகளை இதை காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்று அனுபவிப்பார்களாக, உமக்கென்று சாட்சியாய் நிற்பார்களாக. வெளிநாடுகளில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, தங்கள் சொந்த ஊரை விட்டு தன் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக அப்பா ராஜா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவங்க சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கட்டும். அமராஜா, வேலை பார்க்கிற இடங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். தெய்வ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். சரியான ஊதியம் அவர்கள் கையில் கிடைக்கட்டும். அமராஜா இயேசுவே அப்பா, எந்த ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஆளாகக்கூடாது. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. தெய்வ தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக இறங்குவார்களாக. எஸ்டடி, இப்பொழுதே தேவ தூதர்கள் இறங்குவார்களாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆமாராஜா, மகிமையான காரியங்கள் இந்த காலை வேளையில் நடக்கட்டும் அப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத உம்முடைய தெய்வீக அந்த அன்பு இதயத்தில் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமான தெய்வமே, கிறிஸ்து எவ்வளவாய் நேசித்தார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர், எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களை பிதாவை நோக்கி அன்பு கூறவும், அவருடைய குமாரனை பார்த்து அன்பு செலுத்தவும் எங்கள் உள்ளங்களிலே வாசமாயிருக்கிற நல்ல அன்புள்ள ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருப்பதாக, இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவதென்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க